டிசம்பர் 24 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ராமச்சந்திரனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் எல்லாருமே பயங்கரமா அவங்களுக்கு வைத்தியமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டருடைய படபடப்பா பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சாக்கிங்கா இருக்கிறாங்க. என் அண்ணனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளி. மாறன் வந்துட்டு தனியா போய் உக்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த வீராவுக்கு மனசை கேட்கல. டேய், நீ ஒன்றும் அழுகாத, உங்க அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவர் சீக்கிரமா குணமாகி வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியாது வீரா, எங்க அப்பா என் மேல எவ்வளோ கோவமா இருந்தாலும் என் மேல அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும். என் அம்மா என்னை விட்டுட்டு போனதுல இருந்து என் அப்பா கூட தான் நான் இருந்திருக்கிறேன். ஆனா அவர் அதிகமா என் கூட பேசி சிரிச்சதே கிடையாது. இருந்தாலும் அப்பாங்கிற ஒரு சொந்தம் அவர் என் கூட இருக்கும்போது அவ்வளோ தைரியமா இருக்கும். இந்த ஊர்ல அவரை பார்த்தா எல்லாருமே கை கட்டி எந்திரிச்சு நிற்பாங்க. இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? அதை நினைச்சாதான் எனக்கு பயங்கர கோவம் வருது. என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்குது. இவர் இப்படி கிடக்கிறதுக்கு நான் தானே காரணம். நான் மட்டும் அவனுக்கிட்ட எந்த ஒரு வம்பும் வச்சுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் மாறன் அழுகிறத நிறுத்தவே இல்லை. இன்னொரு பக்கம் வள்ளி வந்துட்டு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்மணி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இந்த குடும்பம் இன்னும் சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆகணும். அண்ணன் தம்பி 3 பேரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு உருளணும். அந்த கடையையும் ஆளாளுக்கு பங்கு கேட்டு ஒரு வழி ஆக்கணும். இந்த மாதிரி இந்த குடும்பத்துல ஒரு நாளும் நிம்மதி இல்லாம பிரச்சனைகளை மட்டுமே அனுபவிக்கணும். அப்பதான் என்னோட அண்ணன் பாண்டி இறந்ததுக்கும் என் ராஜேஷ் என்னை விட்டு போனதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு இவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு பெட்டா போட்டால் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டுட்டு வந்து படுக்க போட்டாரலாம். அதை பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை நம்ம எப்படியாவது செலிப்ரேஷன் பண்ணணுமே. நல்ல இனிப்பு சாப்பிட்லாமா, இல்லை ஹோட்டலில் போய் சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்மணி.